திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 அறிவிப்புகள் வெளியிட்டார்கள். அதுல ஒரு 10% அறிவிப்புகள் தான் இதுவரைக்கும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் மற்ற அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு விதிவிலக்கி இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க, தேர்தல் வந்தா பொய் வாக்குறுதி அளிப்பாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க, தந்திரமா அழகா கவர்ச்சிகரமா பேசி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டோம் என்று சொன்னாங்க. இப்ப என்னாச்சு? கடைக்கு இங்க இந்த நகராட்சியில கடைக்கு 150% வரி உயர்த்திருக்கிறாங்க. 1000 ரூபாய் கடைக்கு வரினா அதிமுக ஆட்சியில் இப்ப 2500 ரூபாய் வரி செலுத்தணும். அதிமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய் என்றா இன்னைக்கு 2000 ரூபாய் செலுத்த வேண்டும். அதே போல குடிவரி, குப்பை வரி, மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதற்கட்டமா 52% ஏற்றினாங்க. ஒவ்வொரு வருடமும் 5% ஏற்றி இன்றைக்கு 3 ஆண்டுல 15% மின் கட்டணத்தை உயர்த்தி இன்றைக்கு மின் கட்டண உயர்வு 67%. கடைக்கு பீக்கவர். இப்படி மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா?